அவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும். இவர் பிதாவாய் இருக்கிறபடினால் இவர் பிதாவின் நீதியை நிறைவேற்றுகிறார். நல்லவனை கெட்டவன் எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை ஆயிட்டா என் கண்ணுக்கு அவன் நீதிமானதான் தெரியும். கையை தட்டுக. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அவரை தேவனாவே பார்க்கிறான். இவன் நீதினு வேற எதையோ நினைச்சுக்கிறான் சார். வேற எதையோ நினைச்சுக்கிறான் சார். தங்கப்பதக்க சிவாஜி கணேசன் நினைச்சார் சார். தங்கப்பதக்க சிவாஜி கணேசன் பிள்ளையவே சுட்டு கொண்டுறாருல. ஆமா, அப்ப நீ சிவாஜி கணேசனை தான் பின்னாடி தான் போகணும். என்ன பொறுத்தவரை சிவாஜி கணேசன் செஞ்சது தப்பு. ஏன்னா நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா எது முக்கியம்? அப்பாவா இருந்து நீ செய்ய வேண்டியதை செய்யல. எத்தனை வருஷம் ஊழியம் ஊழியம், அதனால பிள்ளைக்கு பால் கூட வாங்கி தரல. நீ எல்லாம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ நான் என்ன சொல்றேன், நீ ஊழியக்காரனா இருந்த ஒரு வேலையை பார்த்த அது வேற விஷயம். நீ அப்பனா இருந்து வேலையை பார்த்து ஒழுக்கமா? அப்பனா இருந்து என்ன பண்ண? என் மனைவிக்கு ஒரு சேலை கூட நான் எடுத்து கொடுத்தது கிடையாது. கர்த்தருக்காக வாழ்கிறேன். நீ பேசாம வந்து சிபிஎம்ல போய் சேர்ந்துருக்கலாம். நீ ஊழியக்காரனா இருந்து பண்ணதெல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு ஹஸ்பண்டா நீ பண்ண வேண்டியதை பண்ணல. ஒரு நீதியை நீ தவற விட்டுட்ட. ஆமென். ஐடி கம்பெனியில் இருக்க 1000 ரூபாய்க்கு செலவு வாங்கி கொடுத்தானா ஊழியக்காரன் 5000 ரூபாய்க்கு செலவு வாங்கி கொடு. கையை தட்டு. என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது? உங்களுடைய பொறுப்பை சிறப்பாய் செய்வதுதான் உங்கள் நீதி. ஒரு சகோதராக இருந்து ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாய் நீங்கள் செய்ய வேண்டும். அதான் சகோதரனுக்குரிய நீதி. ஒரு பிள்ளையாக இருந்து தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். அது பிள்ளைக்குரிய நீதி. எப்ப பார்த்தாலும் கடவுள் அப்படியே குச்சோட உட்கார்ந்திருக்க ஜட்ஜ் மாதிரி பார்க்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, உறவின் அடிப்படையில் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீதிகள் உறவுக்காய் தான் எழுதி வைக்கப்பட்டது. பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் முதிர்ந்த காலத்தில் என்பது, கனம் பண்ண வேண்டும் என்பது பிள்ளையின் நீதி. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் நீதி. இடுக்கண் நேரத்தில் வந்து நிற்க வேண்டும் என்பது சகோதரனுடைய நீதி. தன் சிநேகிதனுக்காய் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்பது சிநேகிதன் நீதி. அவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும். இவர் பிதாவாய் இருக்கிறபடினால் இவர் பிதாவின் நீதியை நிறைவேற்றுகிறார். நல்லவனை கெட்டவன் எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை ஆயிட்டா என் கண்ணுக்கு அவன் நீதிமானதான் தெரியும். கையை தட்டுக. அப்படியே கண்ணு மூடி ஜெபம் பண்ணிட்டு, ஆமா இந்த வரி அழியாம வீட்டுக்கு போயிருங்க. ஏசுனா பிள்ளைன்னா அவனை பார்க்கும்போது அவருக்கு எப்படிதான் தெரியுமா? நீதிமானதான் தெரியும் வரான். அவ்வளவுதான். காக்கைக்கு அவ்வளவுதான். இப்ப அவர் பார்வைக்கு பிள்ளை யாரெல்லாம் பிள்ளையோ அவங்க எல்லாம் அவ்வளவுதான். அதனால சொல்ற பிள்ளை என்ற இடத்துல நில்லு. நாம் பிள்ளை, நாம் பிள்ளை, நாம் பிள்ளை. இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். பிள்ளைகளாக்கப்பட்டீங்களா நீதிமான்களாக்கப்பட்டீங்களா? இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். நாம் தேவனுடைய வித்து. அப்ப பாவம் வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இரான். இன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது சொல்றாங்க, பிரதர் உங்க செய்தியை கேட்க ஆரம்பித்த பிறகு எத்தனையோ செய்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பல செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த செய்தி மேல இருக்கிற கிரிப் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே விட்டுருச்சு. இப்பெல்லாம் நாங்கள் அதை கேட்கறதே இல்லை, இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ நான் கேட்டேன், வரும்போது சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டுகிட்ட, செல்வாட்ட சொல்லிட்டு இருந்தேன், செல்வா இருக்கிறதுலே அட்ராக்டிவானது காட்ஸ் வேர்டு. அதில் கூட இந்த கிரேஸுக்குள்ளே வந்த பிறகு மற்ற செய்திகள் மீது இருக்கிற விருப்பம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடுதுன்னா, ஏன் கிருபையை குறித்து கேட்கும்போது பாவங்கள் மீது இருக்கிற விருப்பமும் இப்படி அப்படியே தானா போகாது? மற்ற செய்தியை கேட்கறதே நிப்பாட்டிட்டோம். அந்த மாதிரி தான் நாளைக்கு டிவி பார்க்கறத நிப்பாட்டிடும். நாளைக்கு வந்து சீரியல் குடிக்கிற நிப்பாட்டி எல்லாமே நின்றோம். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அங்கே இருங்க, அங்கே இருங்க. எப்பவுமே கீழே இருந்து மேலே பார்க்காதீங்க. ஆமா, அது ஒரு கேவலமான பார்வை. மேலிருந்து கீழே பாருங்கள். ஒரு நண்பர் என்று சொன்னாரு,
நம்ம கடவுளுக்குள்ளான இருக்கிறோம், அப்படியே நமக்கு வியாதி வருது. ஆனால் பைபிள் வந்து வியாதி வருது, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவர் தழும்புகளால் சுகமானம் இருக்கே அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அவர் சொல்ல வியாதி வருது ஆனால் சுகமானம்னு எழுதியிருக்கல. நான் சொன்னேன், வியாதி வந்திருக்கிறது என்கிற இடத்திலிருந்து வசனத்தை பார்க்காதருங்கள், வசனத்தில் இருந்து வியாதியை பாருங்கள். கைதிருக்க ஆமே, அதான் பதில். சுகமானோம் என்கிற இடத்திலிருந்து வியாதியை பாரு. நீ சுகமான ஆயிருக்க, வியாதியிலிருந்து வசனத்தை பார்க்காத, வசனத்திலிருந்து வியாதியை பாரு. ஆமென். செயல்களில் இருந்து நான் நீதிமானா அப்படி பார்க்காத, நீதிமான் என்பதிலிருந்து உன் செயல்களை பார். கை தட்டுக்கு எல்லாம் சரியா போயிடும். ஆமென்.